Hi students, welcome to my chemistry class. இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் செல் கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன யூனிட் செல், அது என்ன கிறிஸ்டல் லாட்டிஸ், நம்ம சாலிட் ஸ்டேட் பற்றி தானே பார்த்துட்ருக்கோம். இவங்களுக்கு என்ன இதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா, இப்போ நம்மளோட சாலிட்ஸை நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்துருக்கோம், அதில் நிறைய கான்ஸ்டிடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதோட கான்ஸ்டிடியன்ட்ஸ் என்ன, அயான்ஸ், ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ், இதெல்லாம் தான் சாலிட்ஸோட கான்ஸ்டிடியன்ட்ஸ். இப்போ அது எப்படி இருக்குது, இப்போ நம்ம ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோன்னா புரோட்டான் எங்கே இருக்குது, நியூட்ரான் எங்கே இருக்குது, எலக்ட்ரான் எப்படி இருக்குது, எங்கே சுற்றிட்டு இருக்குது இப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த மாதிரி சாலிட்ஸில் அதோட கான்ஸ்டிடியன்ட்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கிறிஸ்டல் லாட்டிஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம யூனிட் செல் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இப்போ கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கல, இதை பாருங்கள். இதுதான் நம்மளோட சாலிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, அந்த சாலிட்ஸ்குள்ளே இந்த மாதிரி க்யூப் மாதிரி நிறைய க்யூப் இருக்கும். இதில் ஒரு க்யூப் மாதிரி தான் எல்லா க்யூபும் என்ன ஆகிட்டுருக்கு, ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பேசிக்கான ரிப்பீட்டிங் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரல் யூனிட், இதான் ஸ்ட்ரக்சரல் யூனிட்டு. இந்த மாதிரி தான் என்ன பண்ணிகிட்ருக்கு, திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு. எதில் வரும் அப்படின்னா கிறிஸ்டலின் சாலிட்ஸில் என்ன பண்ணும், வரும். அது பேர் தான் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ கிறிஸ்டல் லாட்டிஸ்னால் என்ன, இப்போது இது அதோட பேசிக் யூனிட். அதுக்குள்ளே இப்போ இந்த இடத்துல ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதுதான் அதோட கான்ஸ்டிடியன்ட்ஸ். அந்த கான்ஸ்டிடியன்ட்ஸ் எந்த பொசிஷனில் இருக்குது, இப்போ இந்த இடத்துல இருக்குது, இந்த கார்னரில் இருக்குது, இந்த கார்னரில் இருக்குது, இந்த பொசிஷன்ஸுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா கிறிஸ்டல் லாட்டிஸ் இல்லாட்டி லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பேர். அப்போது இட் இஸ் அ ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ் இன் 3 dimensional ஸ்பேஸ். இது எப்படி 3 dimensional சொல்கிறோம், வெறும் எக்ஸ் ஒய் இருந்தால் அது 2D டைமென்ஷனல். இப்போ என்ன இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இருக்குது, இசட் ஆக்சிஸ் இருக்குது. 3 ஆக்சிஸ் இருக்கிறனால இது 3 dimensional. ஓகேவா, புரிஞ்சா? அப்போது சாலிட்ஸுங்கிறது எதனால் ஆனது அப்படின்னா நிறைய ரிப்பீட்டிங் யூனிட் செல்ஸ்னால் ஆனது. அப்போது சாலிட்ஸோட பேசிக் யூனிட் எது, நம்மளோட யூனிட் செல். அப்போது பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அ crystalline solid is called a unit cell. இந்த யூனிட் செல்லில் நம்மளோட கான்ஸ்டிடியன்ட்ஸ் எந்தெந்த பொசிஷனில் இருக்கோ அதுதான் என்னது, கிறிஸ்டல் லாட்டிஸ் ஆர் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தனியாக எடுத்து பார்த்தோன்னா இதான் ஒரு யூனிட் செல். ஓகேவா, இந்த இடத்துல இருக்கிறதான் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இது ஒரு யூனிட் செல். இந்த யூனிட் செல்லில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, மொத்தம் இதில் 6 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அது என்ன 6 பேராமீட்டர்ஸ் அப்படின்னா, இதில் ஆல்ரெடி என்னென்னு சொன்னேன், இது 3 dimensional இருக்குது. ஸோ இதில் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் எல்லாமே இருக்குது. அப்போது இது என்னதுன்னா, இதை பேராமீட்டர்ஸை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, எட்ஜஸ், ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. எட்ஜஸ் எல்லாம் எது அப்படின்னா, இங்கே ஏ அப்படிங்கிறது ஒரு எட்ஜு, பிங்கிறது ஒரு எட்ஜு, சிங்கிறது ஒரு எட்ஜு. அதே மாதிரி இது ஏங்கிறது என்னது, ஒரு எட்ஜ், பிங்கிறது ஒரு எட்ஜ், சிங்கிறது ஒரு எட்ஜ். இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்கும்ல, ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்கும், பிக்கும் சிக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்கும், ஏக்கும் சிக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்கும். அப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிளுக்கு என்ன பேர், காமா. சிக்கும் பிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிளுக்கு என்ன பேர், ஆல்ஃபா. ஏக்கும் சிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிளுக்கு என்ன பேர், பீட்டா. அப்போது என்னென்ன எட்ஜஸ் இருக்குது, ஏ, பி, சி அப்படிங்கிற 3 எட்ஜஸ் இருக்குது. அது இல்லாமல் ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படிங்கிற 3 ஆங்கிள்ஸ் இருக்குது. இவங்க தான் யாருன்னா நம்மளோட யூனிட் செல்லோட பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இப்போ புரிஞ்சா? அப்போது சாலிட்ஸ் யூனிட் செல்னால் ஆனது. யூனிட் செல்லுங்கிறது என்னது, ஒரு பேசிக்கான ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட். ஒரு சாலிடோட பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் தான் யூனிட் செல். அந்த யூனிட் செல்லில் எந்த பொசிஷனில் நம்மளோட கான்ஸ்டிடியன்ட்ஸ் இருக்காங்களோ அந்த பொசிஷனுக்கு என்ன பேர், கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னு பேர். யூனிட் செல்லில் மொத்தம் 6 பேராமீட்டர்ஸ் இருக்குது. என்னென்ன பேராமீட்டர்ஸ்,
3 எட்ஜஸ் 3 ஆங்கிள்ஸ். என்னென்ன எட்ஜஸ்? ஆல்ஃபா ஏபிசி அப்படிங்கிற எட்ஜஸ் இருக்குது. ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிற 6 பேராமீட்டர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.